மச்சான் என்னை யாரும் தேட வேண்டான்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன். அப்படியாடா? ரொம்ப சீரியஸா பேசுறியே. உனக்கு அவ்வளோ செட் ஆகலடா. நீ எழுதி வைக்காம போனாலே எவனும் உன்னை தேட மாட்டான். கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் கடன் வாங்கி இஎம்ஐல பொருள் வாங்காம விட்டா அன்பு முறிஞ்சிடும் போல இருக்கே. இப்போ கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு புலம்ப விட்டானுங்களே. சண்டே வந்துட்டா சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த ஆளு வீட்டில் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவானே. எங்கே போய் தொலைஞ்சான்? அத்தாடி கிச்சனுக்குள்ளே போயிட்டானே. இனிமே இதையா இங்கே இருக்கு அதையா அங்கே இருக்குன்னு கேட்டு உயிரை எடுப்பானே. ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா நம்ம சோலை முடிஞ்சுது. ஆமாம், நம்மளே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கெட்டு போகக்கூடாதுங்கிற பொருளையே கெட்டு போகிற அளவுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறந்துருப்போமே. சண்டே சம்பவம் இருக்கு. இன்க்ரிமெண்ட் கேட்டா நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டேன்னு கேட்குறாங்க. லீவ் கேட்டா நீ இல்லாம வேலை எப்படி நடக்கும்னு கேட்குறாங்க. சரி வேலையை விட்டு நின்றுவோன்னு சொன்னா அப்படியே போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும் போதும் சரி, இப்ப வேலை பார்க்கும்போது மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் வரும் பாருங்க. அது ஒரு குட்டி சொல்றோம் தான். நான் சொன்னத நல்லா தெளிவா கேட்டுட்டு, சொன்னதுக்கு நேர் எதிரா பண்றதுல இந்த 4 பேரையும் அடிச்சுக்க முடியாது. 1 கடவுளு, 2வது டெய்லரு, 3வது எனக்கு வாச்சது, 4வது நான் பெத்தது. இப்படி தெளிவா பேசுற என் தலையிலேயே துண்ட போட்டு புலம்ப விட்டானுங்க. தக்கச்சிக்கு தக்கஜும் தக்கச்சிக்கு தக்கஜும். இது வரைக்கும் குடிக்கிற தண்ணியை தான் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். இனிமேல் குளிக்கிற தண்ணியும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் குளிக்கணும் போல இருக்கே. எப்பா வெயில் கொஞ்சம் இறக்கம் காட்டுன்னு சொன்னதுக்காக இறங்கி வந்து என்ன காட்டு காட்டுது. கடவுள் நல்லவங்கள தான் சோதிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கடவுளே, அப்படி நான் என்ன நல்லது பண்ணிட்டேன்னு என்னை இந்த அளவுக்கு சோதிக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு அவ்வளோ அன்பா? கவலையில கோவப்பட்டு கோவத்துல பேசல நினைச்சு கவலைப்பட்டு இப்படி நிம்மதி இல்லாம புலம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கோவப்படாம பொறுமையா இருந்துருக்கலாம். நான் விளையாட்டுக்கு தானே பேசினேன், அதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்ட. இனிமேல என்கிட்ட பேச மாட்டியா? அப்ப நம்ம பேசினது பழகினதெல்லாம் சும்மாவா? நான் சீரியஸா பேசினாலும் விளையாட்டா பேசினாலும் எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கிறியே. நான் பாவம் இல்லையா? மியாவ். திங்கட்கிழமை காலையில வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஓ ஹாயே நின்று போயிரும் போல. அம்மா கிட்ட போர் அடிக்குது, மொபைல் ஃபோன் கொடுங்க கேம் விளையாடணும்னு கேட்டேன். கை நிறைய மண்ணெலி கொடுத்து போய் என்னன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி என்னன்னே தெரியல. காலையிலே ஆசையா இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு கேட்டா, நானும் இன்னைக்கு சண்டே தானேன்ட்டு ஒரு ஆர்வத்துல கடைக்கு ஓடி போய் 1/2 கிலோ சிக்கன் 1/2 கிலோ மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த நேரத்துல இருந்து இவன் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கா. எதுக்கு உட்காந்துருக்கான்னு ஒன்றும் புரியல எனக்கு. காலையில நல்லா சந்தோஷமா தானே இருந்தேன். அதுக்குள்ள என்ன ஆச்சு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்க? உனக்கு தெரியாது நீ என்ன தப்பு பண்ணேன்னு. சரி வாங்கிட்டு வந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுடு, மத்தியானம் வெளியே போய் சாப்பிட்டுருவோம். எதையுமே ஒரு அளவுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதி போயிடும் போல இருக்கு. எனக்குமே அப்படிதான் நிம்மதி போச்சு. ஆழமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன். நான் யோசிக்கிற ஆழத்துக்கு எதையுமே செய்ய மாட்டேன். சும்மா கிடைக்குமா சிந்தனை சிற்பி ஓவர் திங்கர்ன்ற பட்டம்லாம்? இல்லை, எனக்கு புரியல. உண்மையாவே நான் தான் சொல்லியிருப்பேனா, இல்லை என்னோட மறதியை யூஸ் பண்ணி நான் சொல்லாததை சொன்னதா சொல்லி என்னை நம்ப வைக்கிறாங்களா? எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. இல்லை அப்படிலாம் இருக்காது. அம்மா இப்போ நான் எதை யோசிச்சுட்டு இருந்தேன்? ஐயோ மறந்துட்டேனே.